வாழ்வே தவம் யாவும் சிவம். என் இனிய சிவ சொந்தங்களுக்கு வணக்கம். நமச்சிவாய. மகா சிவராத்திரி வருது. வருஷம் வருஷம் ஏதோ ஒரு தகவல் போட்டுக்கிட்டே இருப்பேன். ஆனால் அதில் அடிப்படை என்னென்னா, சிவத்தை தொடர்ந்து நம்ம உறவு கொள்வது தான் அதோட முக்கியத்துவம். அது எப்படி பண்ணுறோன்றது ஒருத்தவங்களோட தன்மையை பொறுத்துறது. சிலர் உட்காந்து நாம ஜபம் செய்வாங்க, சிலர் பூஜை செய்வாங்க, சிலர் திருமுறை பாராயணம் பண்ணுவாங்க, சிலர் பஜன் பண்ணுவாங்க. இது எதை வேணாலும் நம்ம செய்யலாம். ஆனால் எந்த அளவுக்கு நம்மளோட உணர்வை தொட்டு அந்த உறவோட கலக்குதுன்றது தான் நம்ம பார்க்கணும். ஏன் மகா சிவராத்திரி அவ்வளோ முக்கியம் அப்படின்னு சொன்னால், உலகமெங்கும் எல்லாருமே அந்த நாளை கொண்டாடுறாங்க. அப்போது கூட்டு பிரார்த்தனைக்கு எவ்வளோ தன்மை இருக்குது. அந்த மாதிரி தான் அந்த மகா சிவராத்திரின்றது ஒரு மிகப்பெரிய கூட்டு பிரார்த்தனை. எல்லாருமே அந்த சிவன் அருளை வேண்டி அந்நாளில் விரதம் இருப்பாங்க, பூஜை செய்வாங்க, பல விஷயங்கள் நடக்குது. இது எல்லாம் என்ன பண்ணோன்னா, சக்தி அலைகளை அதீதமாக உருவாக்கும். அப்போது நம்ம ஒரு திறந்த மனதோடு அந்த நிலைப்பாட்டுக்குள்ளார அமைதியாக அமர்ந்திருந்தாலே இந்த சக்தி அலைகள் நமக்குள்ளார அதிகமாக இறங்க தொடங்கும். நம்ம பயணத்துக்கு இது ரொம்ப உதவும். நம்ம தனியாக ஒரு இடத்துல உட்காந்து பண்ணுற விஷயங்களை விட ஒரு கூட்டம்னா எல்லாரும் ஒரு இடத்துல உட்கார்றதுன்னு கிடையாது. அவரவர் வீட்டில் அவரவர் இடத்துல பல்வேறு இடங்களில் எல்லாரும் உட்காந்துருந்தாலும் இது நடக்கும். நான் ஒரு சின்ன அனுபவம் மட்டும் சொல்லிடுறேன். 12ஆம் தேதி பௌர்ணமி. அது இந்த கும்பமேளாவில் ரொம்ப விசேஷமான நாள்னு தகவல் வந்துச்சு. அப்போது எனக்கும் தோணுச்சு மனசுக்குள்ளார, சரி உட்காந்து இறைவனை பிரார்த்தனை செய்வோம். அன்றைக்கி இரவு நினைக்கிறேன் ஒரு 11 மணி அளவு இருக்கும். உட்காந்து அந்த பிரார்த்தனையில் உட்காந்து கொஞ்ச நேரத்தில் அந்த உடல் ஒரு பக்கத்தில் இருக்கு. அந்த உணர்வலை ஒரு மிகப்பெரிய அலையோடு அப்படியே கலந்த ஒரு உணர்வு எனக்குள்ளார ஏற்பட்டுச்சு. அப்போ அதுக்கு பிறகு அப்படியே உள்ளுக்குள்ளார என்ன நடந்துச்சுன்னு எனக்கு தெரியல. ஆனால் இறைவனோட ரொம்ப நெருங்கிட்டதை போல் அந்த அருள் நம்மளை நோக்கி அப்படியே பாயிறது போல் நான் அதீதமாக உணர்ந்தேன் அந்நாளில். அதனால தான் இந்த வாட்டி ரொம்ப என்னுடைய இனிய சிவ சொந்தங்கக்கிட்ட நான் கேட்குறேன், முடிஞ்சால் நாம ஜபம் இதெல்லாம் செய்யுங்க. கொஞ்ச நேரம், அது அந்த உச்சி இரவு 11:45 ஒரு 12:15 12:30 வரைக்கும் மௌனத்தில் அமர்ந்துருங்க. உள்ளுக்குள்ளார எண்ணங்கள் இதெல்லாம் ஓடுது, அதை பற்றி பிரச்சனை இல்லை. ஆனால் அமைதியாக, பேச்சுவார்த்தை இல்லாமல், இது இல்லாமல், சுவாமி உன் திருவருளை வேண்டி நான் அமர்ந்திருக்கிறேன், இனி ஆசீர்வாதம் செய்ன்னு சொல்லிட்டு அமைதியாக உட்காருங்க. நடக்கிறத வேடிக்கை பாருங்கள். முடிந்தால் உங்கள் அனுபவங்களை நம்ம கமெண்டில் ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா நானும் உங்களோட அனுபவங்களை கேட்கறதுக்கு ஆவலோடு எதிர்பார்த்து காத்திருக்கிறேன். கண்டிப்பாக இந்த வாட்டி மகா சிவராத்திரி நம்மளுக்கு ஒரு நல்ல மாற்றமும் உயர்வும் கொடுக்கும். அதை நோக்கி தானே நம்ம பயணம் பண்ணிகிட்ருக்கோம். ஏன்னா தொடர்ந்து நம்மளோட இருக்கும் ஈசன் நம்மளை வழி நடத்தி கொண்டே இருக்கின்றான். நன்றி. நமச்சிவாய.